உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது பக்கமேளத்திற்கும் ஒளிபெருக்கியாளருக்கும் இந்த ஊர் மக்கள் மட்டும் பார்த்தால் பத்தாது உலகமெங்கும் பார்க்க வேண்டும் என்று வலைதளத்தில் பதிவேற்றுக் கொண்டிருக்கும் அண்ணனுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகா முகுந்தன்மான் மருகா ஆறுமுகமும் 12 கண்களும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மையும் ஜென்மமெல்லாம் புகழ்வடைந்த உக்கிரவேலா தண்டாயுத பாணி முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கலநாதனுக்கு பின் பிறந்தவனே முருகனே செந்தில் தலைவனே மாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பிய வாழும் இக்குறிஞ்சிலும் கொற்றவனுக்கு மகளாய் பிறந்து நம்பிக்கை மகளாய் பிறந்து நர்த்தமிழ் மொழியாய் அனைவரும் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் என்னை செல்லமாக வள்ளி 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 என இடம்பெற செய்த அந்த கந்த பெருமானை என்னத்தான் வேண்டும். மேலும் இவ்வுலகிற்கு நாம் வர காரணமாக இருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் என முதற் கடவுள் யார் அப்படின்னா நம்மளோட அப்பாவும் அம்மாவும் தான். அதற்கப்புறம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் குருமார்கள் இல்லாத தொழில் சிறப்படையாது. ஏன்னா சின்ன தொழில் பண்ணணும்னாலும் அதுக்கு குரு அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. உங்களுக்கு குரு இருக்காங்களா? தொழிலை மட்டும் கத்துக்கோங்க. அதனால குருமார்கள் இந்த இடத்தில் இவ்வளவு கம்பீரமாக நிற்க காரணமாக இருக்கும். ஆமா, நிற்க காரணமாக இருக்கும் எனது குருமார்களின் பொற்பாதம் பணிந்து பின்பு 4வதாக எங்கேயோ இருந்து நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு கடவுளை நம்ம நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதோ தாய்க்காக. ஆமா ஆமா, அதனாலதான் சொல்லுங்க. தாய்க்காக காமச்சி படம் காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன், கரத்தோடு கரங்குவிக்க கரகம் எடுப்பேன், அன்னை புறத்தாலும் அம்மனுக்கு கரகம் எடுப்பேன், காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன், கருமாரி
கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த கந்த வடிவேலு நீ என்னத்தான் வேண்டும். மேலும் குறிஞ்சிலம் கொற்றவனுக்கு மகளாய் பிறந்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் நகைக்காது வாழ்வு கொடுத்த வடிவேலுவா எனக்கு மட்டுமல்லாது இந்த ஊர் மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் செல்வ செழிப்பையும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இன்றி உடம்பையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்டர்காய் நெஞ்சறிந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கே தொண்டு நின்று தொண்டு செய்வத காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். பல அவதாரங்கள் எடுப்பது விஷ்ணு பகவானாக இருந்தாலும் கூட பல ரூபங்கள் எடுப்பது யாருன்னு பார்த்தா நம்மளோட உலகையே ஆளக்கூடிய அந்த பரம்பொருள் சிவபெருமான் தான். ஏன் மனதார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கூட ரூபம் மாறி மனுஷரோட மனுஷரா உட்கார்ந்து இந்த நாடகம் பார்க்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தந்தை தாய் அவருக்கு இல்லாவிட்டாலும் இந்த உலக மக்களுக்கு எல்லோருமே அவர்தான் தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்காக என்ன இப்படி இருக்கு எடுத்துதான் யோசிக்காம கையை தான் தட்டுங்க. நல்லா தானே பாடுறோம், நல்லா தானே பேசுகிறோம். இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி உட்காந்துருந்தவங்க டான்ஸையும் பப்படையும் பார்த்துட்டு எந்திரிச்சு போயாச்சுன்னா நாடகம் அப்படிங்கிறது எதுக்காக? ஆட்டமும் பாட்டமும் மட்டும் பார்க்கறதுக்கா? வள்ளி திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய புராண நாடகம். அது ஊரில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடு வீடாக பணம் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்கிறோம், விவசாயம் பண்ணுறோம். அத்தனை பணத்தையும் நம்ம திருவிழாங்கிற பேரில் கொட்டியாச்சு. வரி வசூல் பண்ணி எங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த ஒரு 5-6 பேர் அப்படி எந்திரிச்சிட்டாங்க கொத்தோட.
அப்ப எதுக்கு நாடகம் அப்படின்னு வைக்கிறோம்? வெளியூருக்காரங்க. ஆமா, இப்போ உட்கார்ந்திருக்கோம் நம்ம உள்ளூர்காரங்க. ஆமா, உள்ளூர்காரங்களா இருக்கிறவங்க அப்படி இருப்பீங்களா? அவர் இப்ப கூட்டத்துக்கு ஒன்றும் குறையில்லை, அழகா இருக்காங்க. ஆனா என்னோட தாய்மார்கள் பூரா அங்க இருக்கிறதுனால பார்த்து சிரிக்கிறாங்களா, முறைக்கிறாங்களா, ரசிக்கிறாங்களானே தெரியல. ஆனா இதுக்கு கொஞ்சம் இடத்துக்கு தண்ணி ஊத்தி விடுங்கன்னா நாளைக்கு தொழிலுக்கு போக முடியாது, தொண்டை போயிடும். நல்லா பிடிச்சி இழுக்குது, அப்படியே அடைச்சிரும். ஆமா, சிவபெருமானின் 3ஆம் கண்ணில் இருந்து 6 ருத்ர தீப்பொறிகளாக முருகப்பெருமான் கங்கையில விழுந்து சரவண பொய்களை சரணடைந்தாராம். 6 கார்த்திகை பெண்களும் எடுத்து வளர்த்தி கொண்டிருந்தார். 6 குழந்தைகளும் 6 அழகாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை கௌரி பார்வதி தேவியார் வந்து பார்க்கிறார். 6 குழந்தைகளை எந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுவதென்னே தெரியாம கண்கொள்ளா காட்சியா திகைத்து நின்றாளாம். ஆமா, எவ்வளவு அழகு தெரியுமா? முதற் குழந்தை கருவிழி கண்ணுடனும், 2வது குழந்தை கண்ணாடி கண்ணத்துடனும், 3வது குழந்தை தேனூரும் வாயுடனும், 4வது குழந்தை முல்லைப்பு விரலுடனும், 5வது குழந்தை தாமரைப்பு பாதத்துடனும், 6வது குழந்தை சுருள் சுருள் கேசத்துடனும் இருந்ததா. 6 குழந்தைங்க அள்ளி எடுத்தாள. ஒரு உடலும் 6 முகமும் 12 கைகளும் 12 கண்களுமா மாறிச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு கை அப்படிங்கிறது யானைக்கும், 2 கை அப்படிங்கிறது மனிதனாக படைத்த நமக்கும், 4 கை இந்திரனுக்கும், 5 கை விநாயக பெருமானுக்கும், 6 கை தத்தாத்திரியனுக்கும், 8 கை நம்மை படைக்கும் பிரம்மனுக்கும், 10 கை யாருக்கு இருக்குன்னா உலகையே ஆளக்கூடிய பரம்பொருள் சிவபெருமானுக்கு. ஆனா 12 கை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா எம்பெருமன் முருக பெருமானுக்கு தான் இருக்கு. கலியுக வரதனும் கூட இல்லையா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க? நானா எழுதுறது. ஆமா, இருந்தாலும் கூட அவ்வளவு அழகு. நன்றி. ஆமா, அந்த முருகனை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்படி எல்லாம் தெரியுமா? செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன்.
இருக்கணும். நன்றி நன்றி. பக்க மேளம் அப்படின்னு அப்படிதான் பக்காவா இருக்கணும். ஆமா, ஆமா. நேத்தெல்லாம் வந்தவங்க இருந்தாங்க பாருங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஆனா சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவு நல்லா இருக்குப்பா ஒளிபெருக்கி, இப்படியே இருக்கட்டும். ஆமா, இருந்தாலும் கூட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறையின ஐவகை நிலங்களில் எனது தந்தையாகப்பட்டவர் குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வருகிறார். தன்னை நம்பி தலைவன், தாய் நங்கை மோகினி, எனது பெயர் வள்ளி, எனக்கு உடன்பிறவா சகோதரர் அப்படின்னு பார்த்தா 7 பேர். என்னடா இது அப்பா அம்மா பேரை சொல்லிட்டு வளர்ப்பு மகள் மாதிரி சொல்றாங்களேன்னு நினைக்க கூடாது. உண்மை அதுதான். எனக்கு உடன்பிறவா சகோதரர் தான் 7 பேர். ஏன்னா நம்பி தலைவனுக்கு 7 ஆண்மகன்கள் இருந்தும் கூட ஒரு பெண் பிள்ளை இல்லை அப்படிங்கிறது நீண்ட நாளாக கவலை இருந்தது. அதை நினைச்சு முருகப்பெருமானிடம் வரம் கேட்டாராம். என்ன காரணம்? பூலோக மக்களுக்கே 10 ஆம்பளை பசங்க நம்ம வீட்டுல இருந்தா கூட ஒரு பெண் பிள்ளை இருந்தாதான் அதுக்கான அழகு அப்படிங்கறதா உண்மை. ஐஸ்வர்யங்கள் வரணும் அப்படின்னா பெண் பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பிள்ளையாவது வேணும். அது மட்டும் இல்லை, கடைசி காலத்துக்கு ஆண்மகன்களுக்கு சொத்து தான் நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனா கடைசியில நம்மளுக்கு தூக்கி போடுறதுக்கு யார் அப்படின்னா புருஷன் வீட்டுக்கு தெரியாம கூட நம்ம பிள்ளைங்க தான் நம்மளை பாத்துக்குவாங்க அப்படிங்கறதா உண்மை. பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளையான்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க இந்த காலத்துல தாய் தகப்பனை காப்பாத்துறாங்க. அந்த மாதிரி 7 ஆண்மகன்களை பெற்றெடுத்து எனது தந்தைக்கு பெண் பிள்ளை இல்லை. அதை நோக்கி முருகப்பெருமானிடம் மரம் இருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா 7 ஆண்மகன்களை பெற்றெடுத்த எனக்கு பெண் பிள்ளை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு பெண் பிள்ளை வேணும். ஏன்னா எங்களோட குல வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டையாடுவதும் பெண் பிள்ளைகள் அந்த பயிரை கட்டி காப்பாற்றி அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைக்கணும். அப்ப நம்பி தலைவன், இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனுக்கு பெண் பிள்ளை இல்லைங்கும் போது யாரை வச்சு நம்ம காவல் காத்து நெய்வேத்தியம் பண்ணுவோங்கிற கவலை. அந்த வரம் இருந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல பார்த்தா வள்ளிக்கிழங்கு தோண்டும் பள்ளத்தில் குகா 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 என்னும் சத்தம் கேட்டு போய் பார்த்தாராம் எனது தந்தை. அழகான பெண் பிள்ளை அள்ளி எடுத்தாரா. யாரும் தெரியுமா? என்னதான். ஆமா, என்னை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டார். ஏன்னா எங்களோட குல வழக்கம் அப்படிங்கிறது ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டையாடுவது, பெண் பிள்ளைகள் அந்த பயிரை கட்டி காப்பாத்தி அறுவடை செய்து நெய்வேத்தியம் பண்றது. அப்ப என்னோட அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா முருகப்பெருமானுக்கு இப்படி எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணும். ஆனா குறிப்பிட்ட வயசு அப்படிங்கிற ஒண்ணு வரணும். ஒவ்வொரு பெண்களுக்கும் பருவம் அப்படிங்கிறது 7: பேதை, பெருமை, மங்கை, மடமை, அறிவை, தெளிவை, பேரிளம். இதுல 3ஆம் பருவமான மங்கை பருவத்தை இன்னைக்கு நான் அடைஞ்சிருக்கேன். சரி. ஆமா, முத என்ன பண்ணிட்டாருன்னா காட்டுக்கு காவலுக்கு போகணுமான்னு சொன்னாரு. எப்படி திடீர்னு காட்டுக்கு எப்படி அப்பா என்ன கூட்டிட்டே போனதில்லை. திடீர்னு காவலுக்கு பசங்க எப்படி போக முடியும்? இருந்தாலும் பயமா இருந்தது. ஆனா நான் மட்டும் போறேன்னா இல்ல, என்னோட தோழிகளும் வராங்க. காட்டுக்கு காவலுக்கு மட்டும் போறோமானா அதுவும் இல்ல. அப்புறம் அப்பாவோட சொல்லிக்கினுங்க காவலுக்கு தான் போறோம். அது கூட காதல் பண்ணவும் போவோம். எங்களோட குல வழக்கப்படி இங்க மாதிரி எல்லாம் பொண்ணு பார்த்து வரதட்சணை கொடுத்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்றதெல்லாம் இல்ல. சரி, நாங்க காவலுக்கு போவோம். கண்ணு நிறைஞ்ச ஆண்மகன்க யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிட்டு ஓடி போயிருவோம். அப்பா அம்மா கோவப்படுற மாதிரி கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டு வந்து அவங்களே வாழ வச்சிருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு நான் காவலுக்கு போறேன். நான் மட்டும் இல்ல, நான் காவலுக்கு போறேன், எனக்கு துணையாக என்னோட தோழிகள் வராங்க. அவ்வளவு அழகு. ஒருத்தி என்னோட உயிர் தோழி, இன்னொருத்தி அப்பா புதுசா வேலைக்கு வச்சிருக்காராம். இன்னும் நானே பார்த்ததுல எப்படி இருப்பா அப்படின்னு அவளை பார்க்கறதுக்கும் ஆர்வமா இருக்கு. இப்ப என்னோட அவரை பத்தி சொல்லணும்ல. சொல்லுங்க. யார் தெரியுமா? 5 வயதுல அரியா பருவத்துல உனக்கு வாழ்வு கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு போனா கந்த பெருமான் தான். இன்னும் வரல. 5 வயசுல சொல்லி ஆசை வளர்த்திட்டு போயிட்டார். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். எப்படி எல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னா, எப்படி தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு காத்தோட வாழும் ஏன் சாமியே, உன் பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழும் என் மூச்சு என் பேச்சு நீதானையா, என் வாக்க நீ கேட்டு காப்பாத்தையா. ஆசையில பட்டு கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, அதனால தேடி ஒரு பட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி.
பிரானை மணந்து திருச்செந்தூரிலே சூரனை வென்று பழனி மலையிலே வேணும் மயிலுமாய் காட்சி கொடுத்து சுவாமி மலையிலே அப்பனுக்கே பாடம் சொன்ன சிவகுருநாதன் என்ற பெயரும் கேட்டு தியான நிலையிலே திருத்தணியில அடைஞ்சார். அப்படி இல்லை, பழமுதிர்ச்சோலையில யாருக்கிட்ட அவை பிராட்டிக்கிட்டேயே ஞான பழம் அப்படிங்கிற ஒரு பெயரும் பெற்றிருக்கார். அப்படியெல்லாம் ஞான பழங்க, ஆமா, அப்படியெல்லாம் பெயர் பெற்ற அந்த கந்த பெருமானை எப்படியெல்லாம் நேசிக்கிறேன், எப்படியெல்லாம் சுவாசிக்கிறேன் அப்படின்னா